ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு எரோட்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான பர்னிங் பிட்ரேயல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. டியாகோ ஃப்ரீட்டாஸ் டைரக்ஷன்ல ஜியோவானா, லியாண்ட்ரோ, கெமிலா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 38 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகி ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த நம்பர் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லைஃபை விட்டு இவங்க வெளியே வராங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஜட்ஜ் மார்க்கோடைய அறிமுகம் கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். நிறைய சீனிக்கான லொகேஷன்ஸ்ல இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு பிளசன்டான எக்ஸ்பீரியன்ஸை தருது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நினைச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அமெச்சூரான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லீட் பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங்கா இருக்கு. சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பெருசா இந்த படத்துடைய சீக்வன்சஸை அது எலிவேட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யங் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நிறைய அடல்ட் கண்டென்ட் வச்சா இந்த படம் வந்து ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எடுக்கப்பட்ட இன்னொரு படம் தான் இந்த படமே. சோ அதை ஓரமா வச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களமா தான் இருக்கும். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இருக்காது. ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா ஃபிளாட் நரேஷனா பெருசா எந்த ஒரு சீனுமே பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி வந்து கொண்டு போகவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஆன் த ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி தான் நிறைய சீக்வன்ஸே இருக்கும். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இப்படிதான் கதை நகரம் அப்படிங்கறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. இந்த படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டரும் படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல ரிவென்ஸ் சமூவ் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் எரோட்டிக் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பக்கத்துக்கு வாய்ப்பே இல்ல. பர்னிங் பிட்ரேயல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.